திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடையில சொல்லியிருப்பாருல, தலித் சமூகத்துல இருந்து வர்ற ஒருத்தவரால முதல்வர் ஆக முடியாதுங்கிற ஒரு கருத்தை வச்சாரு. சொந்த சமூகத்துல இருந்துட்டே இந்த நம்மளால மேல வர முடியாது அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு? இந்தியாவில் ஒரு 5-6 முதல்வர்கள் பட்டியல் சமூகத்தில் வந்திருக்காங்க. ஆனா இந்தியாவிலேயே சாதிய கொடுமை அதிகமாக உள்ள மாநிலம் ஊபி, உத்தரப்பிரதேசம். அந்த ஊபியில கன்ஷிராம் அவர்கள் மாயாவதி என்ற பட்டியல் சமூக பெண்ணை 4 முறை முதல்வராக இருந்தாங்க. இப்போ பஞ்சாப்ல சொல்றாரு, அதாவது பட்டியல் சமூக மக்களை உடைத்து விட்டால் பட்டியல் சமூக மக்கள் வர முடியாது. பஞ்சாப்ல 32 பேர், 32% பட்டியல் சமூக மக்கள் 2 மணி நேரம் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காங்கல்ல. அப்போ உனக்கு நீ நான் ஊனமுற்றவன், என்னால் நடக்க முடியாது, நீ முடிவு பண்ணிட்டு ஆழ்மனதில் அடிமை விலங்கை பூட்டிக் கொண்டோம், விடுதலை என்பதை பெயரில் சூட்டிக் கொண்டோம். அவ்வளவுதான். அடிமைன்னு நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். என் பேர்ல விடுதலை, அடிமை வாழ்வே சிறப்பு என்று நான் குனிந்தே நிற்கிறேன். அர்ஜுனும் விஜயும் தான் அம்பேத்கர் பொது தலைவர் சொல்ல வந்திருக்காங்களா? அதை தானே நீங்க ஒரு நாள் சொல்லாம இருந்தீங்க. ஒரு சலசலப்பை இன்னைக்கு சமூகத்துல உண்டாக்கிட்டாங்கல்ல. இன்னைக்கு பேசுற புடிங்களா யாராவது ஒருத்தர் அன்னைக்கு அதை பேசினாங்களா? இன்றைக்கு 2 பேரும் அம்பேத்கர் பத்தி நூலை வெளியிட்டா, ஒரு ஏசி ரூம்ல நூலை வெளியிட்டா அம்பேத்கர் பொதுவான தலைவர் ஆயிடுவாரு. விஜய் அம்பேத்கர் புத்தகங்களை படிச்சிருக்கிறாரா? அர்ஜுன் படிச்சிருக்காரா? சரி, படிக்கல என்ன பண்ணலாம்? உன்னை போன்ற ஆட்கள்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் வார்த்தையை சொல்றீங்கல்ல. இதுவரை நீங்க இந்த அம்பேத்கர் பத்தியோ இல்ல பட்டியல் சமூக மக்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியல, பவரை நோக்கி வர முடியலன்ற பத்தியோ இத்தனை ஆண்டுகளில் ஒரே ஒரு நாள் நீங்க பேசிருப்பீங்கன்னு சொல்லுங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இன்னைக்கு அந்த ஒரு டிஸ்கஷனை உண்டாக்கி இருக்காங்கல்ல. அம்பேத்கர் பொதுவான தலைவர் தலைப்பு பேச வைக்கிறாங்க. ஆமா, ஒரு எஸ்சி இருந்தா கொடுத்துடணுமா? எஸ்சியில தகுதி வேணாவா? என்னவையோ நல்லதோ கெட்டதையா? இந்த சமூக மக்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்ல இந்த சமூக மக்கள் பத்தியும் அம்பேத்கர் பத்தியும் பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை 2 நபர்கள் உருவாக்கி இருக்கிறார். அதுவரை அவர்களுக்கு கோடான கோடி நன்றிதான் நம்ம சொல்லி ஆகணும்.